சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போதான் நல்ல புரியுது என் மண்டைக்கு. பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு பால் அவன் நல்லா காக்கிட்டுமா. பாலை நல்ல பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு போட்டு காக்கிட்டும். அந்த பால் அவ எப்படி குடிச்சிருதான்னு மட்டும் நானும் பாக்கேன். என் முத வரட்டும். உன்னை என்ன செய்தன்னு மட்டும் பாருடி. இன்னைக்கு நான் இருக்கணும் இந்த வீட்ல, இல்ல நீ இருக்கணும். ரெண்டுல ஒண்ணு நடக்கணும் டி. தூர தள்ளிடி, வழியில நிக்க. டி புஷ்பா, இனி இந்த வீட்ல நான் இருக்குது நல்லா இல்லடி. எப்போ வந்தோன்னே சாப்பிட வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பச்சை தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அடுத்த பசேரி ஊருக்கு போறோம்டி. என்னக்கா ஏங்க அப்படி சொல்லுத? அந்த கிழவி மண்டைக்கு வெடி இல்லாம பேசிட்டு போகுது. அது கட்டி நீ வீட்டு விட்டு போறங்க இல்லடி. கொண்டா கொடுத்தா வீட்டுல வரணும், பார்க்கணும், போகணும், அவ்வளவுதான். 2-3 நாளா இருக்கணும்னு நினைக்கப்படாதுடி. அப்படி இருந்தா இப்படித்தான் பேச்சு கேட்க வேண்டி வரும். ஏக்கா இந்த கிளவி பேசுதுன்னு சொல்லிட்டு 2 பேர் அழுதுட்டு அடக்கியா? ஏக்கா அக்கா மாதிரி தங்கச்சி, தங்கச்சி மாதிரி அக்கான்னு மாத்தி கடந்து புலம்பி அழுதுட்டு அடக்கலாம். இல்லடி, எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்த. பியானுக்குன்னு சண்டையிலுக்கிட்டி இவ்வளவு நாள் ஒழுங்கு அதெல்லாம் தெரிஞ்சுது. எங்க அக்கா வந்தா ஒண்ணும் சொல்லாது, வாமான்னு சொல்லும். அதனால போயிட்டு வரங்கன்னா சரியுங்க. அதுக்கு இடையில ஒண்ணுமே சொல்லாதுடி. எதையும் செஞ்சு எடுத்து கொடுத்தா கூட பேசாம அதுவும் தின்னுட்டு அது போக்குல தெரியும். என்ன கொள்ளையா தெரியல. யாரும் சொல்லி கிள்ளி கொடுத்தாவளோ என்னவோ தெரியல. கிறுக்கு தரமா பேசிட்டு இருக்கலாம். பேசும்போது நமக்கு சங்கடமா இருக்குல்ல. என்ன வேணாலும் பேசி தொலைஞ்சிட்டு போட்டோம். நம்ம தலையெழுத்து அவன் மவனுக்கு கெட்டி இருக்குன்னு நம்ம கேட்டுட்டு போலாம். அதுக்காண்டி எங்க அக்காவை சாட மடையா பேசினா எத்தனை நேரம் கேட்டுட்டு இருக்க முடியும்? அவன் என்ன என்னைக்குமா வாரா, அவன் மொபைல் வாரான்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இல்லன்னா இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். ஏக்கா நீ அழது நிறுத்த போறியா இல்லையா? ஏக்கா வீட்டுக்கு வீடு வாசப்படிக்கா. என் மாமியாரும் இப்படிதான் திடீர்னு நல்லா இருந்துட்டு இருப்பா. என்ன இளவுமோ தெரியல, கிறுக்கு இளவிரும். உடனே என்ன பிடிச்சி எனக்கு ஒண்ணு ஏசுவா. அந்தாலும் எனக்கு கோபம் வந்து 5-6 ஏச்சி ஏசலான்னு தான் நினைப்பேன். சாவத்த வயசான காலத்துல நம்ம எதுவும் ஏசி அதுக்கப்புறம் பிரஷர் ஏறி அந்தாலும் ஆஸ்பத்திரியில கொண்டு போட்டாவன்னு வச்சுக்கோங்க. நம்ம தான் கிடந்து பாக்கணும். நம்ம தான் அடிச்சோம்னா நம்ம தான் செமக்கணும் கிடந்து. ஏக்கா சின்ன பொண்ணு சொன்னது சரிதானக்கா. சவ என்னன்னு பேசிட்டு போட்டு முடு. ஏக்கா சூரியனை பார்த்து ஏதோ ஒண்ணு கொலைக்குன்னு வச்சுக்கியா. சூரியனுக்கா பிரச்சனை, கொலைக்கு இதுதானே பிரச்சனை. ஆமாட்டி, நீங்க சொல்லது சரிதான். ஏக்கா பஞ்சு கிளவி நல்ல கிளவிதாக்கா. அது எலெக்ஷன்ல தோத்து வச்சு பத்தியலா, அதனாலதாக்கா ஒரு மாதிரி மண்டை கலந்து தெரியுது. ஒண்ணு நினைச்சுக்கிடாதீங்கக்கா. உங்க மொபைல் வரட்டும், நம்ம பொண்ணு பார்த்து நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு நீங்க போனா போதுங்கா. அது வரைக்கும் பேசாம இருங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்ட்ட சொல்லுங்க. என் மாமியா கிளவிட்டு சொல்லுதேன். என் மாமியா கிளவி குடுக்க கோட்டையில உங்க பஞ்சு கிளவி சரியாயிரும். என்ன அமைதியா இருக்கியப்போ அதுல சொல்லுங்க. சரிம்மா, நீ சொல்லதுனால நான் இருக்கேன். ஏக்கா அது கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லுங்கக்கா. ஏக்கா கையில இருக்கிறது அடை பாயசமா? ஆமாட்டி, கொஞ்சோண்டு அடை பாயசம் வச்சேன். கொஞ்சோண்டு கொண்டு வரட்டா? ஏக்கா இது என்னக்கா கேள்வி? கொண்டு வாக்கா, ஸ்பெஷலா வச்சிருக்க, உன் கையால வச்சிருக்க, கொண்டு வா. ஆளுக்கு ஒரு கிண்ணத்துல கொண்டு வா. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். எப்படி இருக்குன்னு என்ன சொல்ல சூப்பரா இருக்குமே. அதான் மனம் குப்புன்னு அடிக்க. ஏக்கா கிண்ணத்துல கொண்டு வந்தா நான் மட்டும் தாங்க குடிப்பேன். ஒரு தூக்குவாளியில போட்டு கொஞ்சோண்டு கொண்டாக்கா. வீட்டுல என் புருஷனுக்கும் என் பிள்ளைக்கும் கொடுத்துட்டு குடிச்சாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். 4 முடி. என்ன சின்ன பொண்ணு, உனக்கு தூக்குவாளியில வேணும்னா புஷ்பா கிட்ட சொல்லு, கொஞ்சோண்டு கொண்டு வருவா. உன் மாமியா உன் நாத்தனாரு எல்லாம் சேர்ந்து கிடந்து கூடி கும்மி அடிச்சு குடிங்க. அது இருக்கட்டும், அது எனக்கு தெரியும் எப்படி வாங்கிட்டு போனேன்னு. நீங்க கொஞ்சம் தலையை குனிங்க. ஆமா சின்ன, நிறைய பேன் கிடக்கு. தலை மேல மிதக்குதோ? ஆமா மிதக்குது, குனிங்க எடுப்போம். சின்னுக்கு எவ்வளவு பாசம் என் மேல. சின்ன பொண்ணு மண்டல எதுக்கு நங்கன்னு கொட்டின? கொஞ்சோண்டு பாயசத்தை குடிக்க கொடுத்தா என் புருஷனுக்கு தா, எனக்கு தா, என் புள்ளைக்கு தா, என் மாமியாருக்கு, என் மாமனாருக்கு, கொழுந்தனுக்கு, மச்சானுக்கு, மச்சான் பொண்டாட்டிக்கு, அவளுக்கு தா, இவளுக்கு தான்னு எத்தனை பேருக்கு தான் கேட்பேன். ஏன் உனக்கு வேண்டாம் பேசாம இரி. ஆனா எனக்கு வேணும், நான் அப்படிதான் வாங்கிட்டு போவேன். உனக்கு என்ன? வா வீட்லயே வந்து பாயசத்தை கேட்டேன், வா வீட்டுல கேட்கல, பேசாம இரியப்பா. ஏடி இப்படி கிடந்து 2 பேரும் சண்டை போடுதாளுவா? அவ்வளோ 2 பேரும் இப்படிதான் அடிப்படி போடுவாளுவா. அடுத்த நிமிஷம் ஒன்னாவது கூடி கிடப்பாளுவா. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இது சண்டை படாதீட்டி, பாயசத்தை எடுத்துட்டு வரேன். சரி வசந்தி, கொஞ்சோண்டு ஒரு வாளியில தாரேன்னா கொண்டுட்டு வாளியை கொண்டு தந்துரு. ஏக்கா வாளியை கொண்டு தராம இருப்பனாக்கா என்னக்கா சொல்லுத? சரி போக்கா. எடி முந்தா நாள் கொஞ்சோண்டு சட்னி வாங்கிட்டு பண்ணலாம். அந்த கிண்ணத்தையும் என்ன கொண்டு தரல? ஏக்கா நானே ஊரை விட்டு வாடியாக்கா போறேன். தூக்குவாளி கொண்டு வருவோம்ல, அப்ப அதை எடுத்து சேர்த்து அந்த கிண்ணத்தையும் கொண்டு வரேன். போக்கா போ. புஷ்பக்கா நீ இப்படி இடம் கொடுக்கறனாலதான் அவ சரி வர மாட்டேக்கா. சரி கொஞ்சோண்டு தின்னுட்டு போறா. போனா போட்டு திங்க இதுதானே செய்து வச்சிருக்கேன். சின்ன காது கேட்கலையா? கேட்கல. நாளைக்கு நம்ம எல்லாரும் சீவந்து வீட்டுக்கு போக வேண்டி இருக்கலாம். இந்த காலையில 10 மணிக்கு இந்த ஃப்ரீ பஸ் வரும்ல, அதுல போயிட்டு வருமா? 4 முடி. நானும் அப்பளே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி ஒரு 10 மணிக்கானு போனா சரியா இருக்கும் பத்தியா சீவந்த வீட்டுக்கு. ஏ கடவுளே, இவ்வளவு நேரம் ஒருத்தர் அடிப்படி சண்டை போட்ட மாதிரி போட்டாளுவா. இப்ப 2 பேரும் சிரிச்சு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காளுவா. சவத்தை நம்ம தான் ஏமாந்து போனோம். என்னடா இது, ஒருத்தர் பரவாயில்ல. அடிப்படி போட்டாலும் அடுத்த நிமிஷம் ஒன்னா கூடி இருந்தாள்வல. புஷ்பா சொன்னது சரியா தான் இருக்கு. செல்லுக்குட்டி மாமா வந்துட்டேன். மாமோய், உங்களை நான் ரெஸ்ட் எடுக்கதானே சொன்னேன். அதுக்குள்ள இங்க சாடி வந்து நிக்கியா?
செல்லக்குட்டி ஸ்பெஷலா ஏதோ பால் காய்ச்சி கொண்டு வரேன்னு சொல்லி சொன்னேன்ல, அதான் எப்படி காய்க்கேன்னு சொல்லி பார்த்துட்டு போக வந்தேன். பாதாம் பருப்பு போட்டியா பிஸ்தா பருப்பு போட்டியா? இப்படி ஒரு பாலை உங்க வாழ்க்கையில குடிச்சிருக்க மாட்டீங்க. உங்க அம்மா இந்த மாதிரிலாம் செய்து தந்திருப்பாளா? செல்லக்குட்டி எங்க அம்மைக்கு இதெல்லாம் செய்யவே தெரியாது பாத்துக்கா. எங்க அம்மைக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு இட்லி ஒரு சட்னி இதுதான். எங்க அண்ணன் மண்டல தட்டிரலாமன்னு இருக்கு. ஆமா, பொண்டாட்டிக்கு தான் எல்லாம் செய்ய தெரியும். மாமோய், அந்த கணக்கு முடிச்சு நிக்காதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. நான் பாலை கொண்டுட்டு வரேன், ஸ்பெஷல் பால். சரி தங்கமே, எம்மல என்ன ஒரு அக்கறை. போய் படுத்திருக்கேன்னு கொஞ்ச நேரம். பார்த்த முதல் நாளே உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே என் வாழ்க்கை சுவாலி முடிஞ்சு சுத்தமாயிட்டு. ஏதோ வாழ்க்கை அது போக்குல போகுது, போற போக்குல நம்மளும் போவோம். எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் போவோம். எங்கன போய் முட்டுதோ அங்கன போய் இருப்போம். பார்த்த முதல் நாளே உன்னை செல்லக்குட்டி போயிட்டாரே. அடே தொப்பி தலையா, ஆட்டமா போடுதா ஆட்டம், நடக்கட்டும் நடக்கட்டும். அம்மா, நம்ம சந்தேகப்பட்டது சரிதாம்மா. பாதாம் பருப்பெல்லாம் போட்டு காய்ச்சிட்டு கிடக்கா. எனக்கு தெரியும் டி, எனக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் குடிச்சு குடிச்சுதான் நல்லா கொழுத்து போய் கொழுன்னு இருக்கா. டி, நீ சொல்லும் போதே எனக்கு அப்படியே ஆசையா இருக்கட்டும் இந்த பாலை குடிக்கணும்னு. நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆசைப்பட்டதை அடையாம போக மாட்டா இந்த நீலாம்பரி. தொப்பி மண்டியா, டான்ஸ் ஆடிட்டா போற? போ போ, உனக்கு வைக்கே ஆப்பு. பாதாம் பால கேக்கு, உனக்கு பாதாம் பால் கொண்டுட்டு வாரேன். இப்ப பாதாம் பால் மூட்டை பூச்சி நசுக்குத மாதிரி நசுக்கி எடுத்துருவேன் உன்னை அன்னைக்கு. பால் நல்லா கொதிச்சிட்டு இனி நம்ம சேர்க்க வேண்டியது சேர்த்துருவோம். நான் மாமிய கழுவி எப்படியாவது ஐஸ வச்சு அதுகிட்ட இருந்து 2-3 காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். தர்பூசணி மண்டைய என்ன காரியத்தை செஞ்சிருக்கான்? வந்த உடனே காக்கா பிரியாணிய போட்டு என் பேரை டேமேஜ் பண்ணி போட்டான். அடே மாங்கமடையா, அவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நீதான். உனக்கு இன்னைக்கு இருக்கு ஸ்பெஷல் பால். பேதி மாத்திரை, என் அருமை புருஷனுக்கு 2 மாத்திரை. 2 மாத்திரை எப்படி போதும்? என் மாமா மேல வச்சிருக்க பாசம் அளவுக்கு அதிகம், அதனால 2 பத்தாது, கூட 2 போடுவோம். இப்படி 2 போட்டுட்டு இருந்தா எப்படி? மொத்தத்தையும் போட்டுரும். வேற எதுக்கு எங்க அம்மா வாங்கி தந்திருக்கா? கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? போவோம், நம்மள யாரு கேப்பா? அடியே நாத்து, அவ்வளவுத்தையும் தட்டு. உன் மாமே உடம்பு தாங்காம யார் உடம்பு தாங்க போகுது? போட அவ்வளத்தையும். பார்த்த முதல் நாளே மாமோய், உன்னை பார்த்த முதல் நாளே கலக் 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 கலக்கோ கலக்கல் கலக்கியாச்சு. பால் பால் பால், பசுவின் பால் பால் பால். தம்பி ரோடு பள்ளமும் மேடுமா இருக்கு, பார்த்து எடுத்து பதனமா மாட்டிட்டு போப்போ. சரி சார். இடது கை பக்கமா ஒரு ஆலமரம் நிக்கலப்போ, அதுகிட்ட போயிட்டு அந்த தெருக்குள்ள திரும்ப நான் வீட்டை சொல்லுதேன். தம்பி இதான் வீடு. தம்பி எவ்வளவு போ? சார் எல்லாத்திட்டையும் 120 ரூபா தான் வாங்குவேன். சரி 100 ரூபா கொடுங்க போதும். சரி தம்பி, நான் 100 ரூபா பிடிங்கண்ணா. சார் என்னைக்காவது எங்கேயாவது ஆட்டோ போறதா இருந்தா என் நம்பரை குறிச்சுக்கிட்டீங்களா? உடனே போன் போடுங்க, உடனே வந்துருவேண்ணா. சரி தம்பி சரி. அப்பா, பேக் வெயிட்டா இருக்கும், கீழே வைங்க. எதுக்கு தலை மேல தூக்கி வச்சிருக்கீங்க? வேண்டாம் மக்களே, இருக்கட்டு. நான் சுமக்காத சுமையா, வா வீட்டுக்குள்ள போவோம். தெருல நின்னு பேசிட்டு இருக்காண்டா. பியாக்கு என்ன கணக்கணக்கம்மா? பியாக்குல என்னதான் மக்களே இருக்கு அவ்வளவு கணக்கணக்கு? என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் என்னோட Dress இருக்கு, வேற ஒண்ணு இல்லையப்பா. அந்த அளவுக்கு கனமா இருக்காத. எது எப்படியோ நீனும் படிப்ப முடிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. இப்பதான் மக்களே நிம்மதியா இருக்கு. மூஞ்சி கைகள்லாம் கழிட்டு வா மக்களே, சோறு போட்டு தரேன். என்னது சாப்பாடு செய்திருக்கீங்களா? ஆமா, பின்ன உனக்கு பிடிக்குமேன்னு நல்ல மீன் வாங்கி நல்ல அளவோல கறி வச்சு வச்சிருக்கேன் பாத்துக்கா. நல்ல மாங்காலாம் போட்டு குழம்பு வச்சு வச்சிருக்கேன். ஏன்பா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்றீங்க? ஏதாவது ஈஸியா லெமன் சாதம் இல்லனா தயிர் சாதம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வைக்க வேண்டியதுதானே? ஹாஸ்டல்ல நின்று படிச்சிருக்க, அங்கெல்லாம் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி கிடைக்குமா? சும்மா பொடி அந்த பொடி இந்த பொடின்னு போட்டு எல்லாத்தையும் கலக்கி குழம்பு மாதிரி வைப்பாவோ, அதெல்லாம் சரிப்படுமா? நீ ஹாஸ்டல் சாப்பாடை சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குங்களா மக்களே? நல்ல சுருக்கு நறுக்குன்னு நல்ல உப்பு புளி மிளகா எல்லாம் நல்ல உரப்பா போட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாத்துக்கா. நல்லா இருக்கும் பாத்துக்கா. குழம்புல ஊத்தி தின்னேன்னு வச்சுக்க, நல்லா இருக்கும் சாப்பாடு. வந்து சாப்பிடு போ. ஓகேப்பா, ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என் பிள்ளைக்கு நான் செய்து கொடுக்காம யார் செய்து கொடுப்பா? தாய் இல்லாத புள்ள, இவ்வளவு நாளும் பொத்தி பொத்தி வளர்த்தாச்சு. இனி ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டோம்னா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். நம்ம சங்கடப்பட்டோம்னா பிள்ளைக்கு தெரிஞ்சுனா அதுவும் சங்கடப்படும். சரி, நம்ம கஷ்டம் நம்மளோட பாட்டு. ஏடி இன்னாங்க. ஏக்கா, எனக்காக்கா 2 வாளி பாயசம். ஆமாடி, ஏன் சொல்ல மாட்டேன்?
உனக்கு சின்ன பொண்ணு குடிக்க அடியெல்லாம் சரிதான் டீ சரிதான். எடி சின்ன பொண்ணு பாக்கி கட்டி வாளில உனக்கு. இக்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சின்ன கிண்ணத்துல கேட்டேன், நீ பெரிய பால்ல தூக்கிட்டு ஓடிட்டு இருக்க. எடி பாயசம் கொஞ்சோண்டு வைக்கல, நிறைய தம்பி வச்சே, ஒரு பானை நிறைய இருக்கு பாத்துக்கா. நீ கொண்டு போய் உன் மாமியாளுக்கு கொடு, உன் நாத்துக்கும் கொஞ்சம் கொண்டு கொடு. எடி நாத்துக்குன்னு மெனக்கிட்டு கொண்டு கொடுக்க முடியாது பத்தியா, அங்க அவன் மாமியா கறி கிடக்கா, அவன் ஒரு நாத்து நகரி கிடக்கா பத்தியா. அவளை கண்டாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கம்மா, அங்க போவதுக்கும் சரிப்படல பத்துக்கா. அதான் அந்த வாளியில ஊத்திருக்கேன், அவன் வந்தானே ஒரு கப்பு போல ஊத்தி கொடு, குடிச்சிட்டு போவாள்ல. இக்கோ உங்க தங்கச்சி புஷ்பாக்கா வீட்டு பக்கத்துல இருக்க நாங்கெல்லாம் கொடுத்து வச்ச ஆட்கள்க்கா, தெரியுமாக்கா? சின்ன பொண்ணு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 5-6 பேர் இருக்காளுவாமா ஊர்ல. அவளெல்லாம் பண்ட பலகாரம் செய்ய ஆரம்பிச்ச உடனே கதவு வீட்டுக்குள்ள சிக்கன்னு பூட்டிக்கிடுவாளுவா. ஏன் தெரியுமா? அந்த பண்ட பலகாரம் வாசம் வெளியில போயிடக்கூடாதுன்னு. என்னக்கா இது அநியாயமா இருக்கு? ஆமாம்மா அப்படிதான் செய்வாவோ. நான் ஏன்னா எதேச்சியா கூட நம்ம வீட்டுல போய் எட்டி பார்த்த விட பத்தியா, உடனே ஏதோ செய்தாவோ அப்படின்னு சொல்லி நமக்கும் தரணுமா, அதுக்காண்டில அவளை கதவு பூட்டி போட்டுட்டு செய்தாளுவோ. என்னக்கா கொடுமையா இருக்குது? எங்க கிராமத்துல எல்லாம் அப்படி கிடையாதுக்கா. ஒரு வீட்டுல ஒரு பலகாரம் செய்தா அவ்வளவுதான், மனத்திருமா உடனே அங்க போயிருவோம். அப்படி இல்லைன்னா அவளே எல்லாத்துக்கும் அங்கங்க பங்கு வச்சு தந்துருவோம். யார் வீட்டுல எது செய்தாலும் சரிதான், எல்லார் வீட்டுக்கும் பங்கு உண்டு. நம்ம 4 முடி மட்டும்தான் விதிவிலக்கு. ஏமா அப்படி சொல்லுத? இக்க நம்ம 4 முடி வீட்டுல என்னைக்காவது பண்ட பலகாரம் செய்தா தானே? தீபாவளிக்கு செய்ய மாட்டாவோ, பொங்கலுக்கும் செய்ய மாட்டாவோ, கிறிஸ்துமஸுக்கும் செய்ய மாட்டாவோ, நியூ இயருக்கும் செய்ய மாட்டாவோ, எந்த பலகாரமும் செய்ய மாட்டா. ஆமா பெரிய இதுல சொல்லு வைவா கணக்க, இவ கண்டல்ல நான் சுட மாட்டேன்னு. ஏன்னா நம்ம 4 முடி அட்வான்ஸா எல்லார் வீட்லயும் புக்கிங் பண்ணிடுவா, இந்த வீட்டுல என்ன பலகாரம்னு. அதுக்கப்புறம் எதுக்கு ஸ்பெஷலா அவங்க வீட்டுல செய்யணும்? நான் வந்துட்டேன். 4 முடி நம்ம புஷ்பாக்கா அக்காமாவே நல்ல ஜம்முன்னு இருக்கானே. ஏம்மா சித்தி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்க மக்களே, நீ எப்படி இருக்கா? ஒரு மாதிரி ஆள் அசந்தாப்புல இருக்கிய. ஆமா மக்களே, போன தடவை பார்த்ததுக்கு இந்த தடவை ஆளு மெலிஞ்சு அரவுசரா இருக்கிய. இதுதான் தாய் பாசங்குது. நான் நல்லா இருக்கேன், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அந்த காலோட நிக்க வச்சு பிள்ளைய பேசிட்டு இருக்கேன். உட்கார் மக்களே, வா இந்த சேர் எடுத்து போடுதே. சித்தி சொன்ன கேளுங்க, சேர்லாம் வேண்டாம், கீழே உட்காருதேன். சித்தி அங்க ஆபீஸ்ல வீட்ல எல்லாம் சேரு சோஃபான்னு உட்கார்ந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு சித்தி. கிராமங்கள்ல திண்ணையில கீழே அப்படிலாம் உட்கார்ந்து சுகமா காத்து வாங்குறதே தனி சுகம்தான். அப்படியா மக்களே, நானும் அங்க இருந்து பழகிருப்பேன்ல, அதனாலதான் வந்து கீழே உட்கார்ந்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டு புது சேர்லாம் வாங்கி எடுத்து போட்டிருக்கேனே. அட போங்க சித்தி, என்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டிருக்கலாம்ல, எதுக்கு வீணா போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கிய? சரி இருக்கட்டும் மக்களே, வாங்கியாச்சுல, அது என்ன வம்பா போகக்கூடிய போறலாம், யாராவது ஒரு ஆளு உட்கார்ந்துட்டு போறோம். தம்பி நல்லா இருக்கீங்களா? ஆமா சின்ன பொண்ணுக்கா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த அண்ணன், அப்புறம் உங்க மாமியாரு, உங்க நாத்து எல்லாரும் எப்படி இருக்காங்க? அட கடவுளே, எங்களை பத்திலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எடி சில நேரத்துல போன் பேசும்போது நீங்களும் உட்கார்ந்துருப்பேல்ல, அப்போ யார் சித்தி சத்தம் கேக்குன்னு கேட்பான். அப்பதான் எங்க சித்தி சொல்லுவாங்க, இன்னார் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க வீட்டுல எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பத்தி சொல்லுவாங்க விவரமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வசந்தியக்கா நல்லா இருக்கீங்களா? அண்ணன் எப்படி இருக்காங்க? பூமாரி எப்படி இருக்கா? தம்பி என் குடும்பத்தையும் ஞாபகம் வச்சுட்டு எல்லாரும் கேட்கல, என் புருஷன் பிள்ளைகளு நான் எல்லாரும் குடும்பத்தோட நல்லா இருக்கோம். அக்கா உங்க குரூப்ஸ்ல ஒரு ஆள் குறையுத. யாரு? நம்ம சிம்மு தான். ஆமா, சிம்ரன் அக்கா எங்க காணல? தம்பி நம்ம சிம்ரன் வீட்டுல மாடு கண்ணு எல்லாம் கிடக்கு பத்தியா, தண்ணி வைக்கணும், ஏகப்பட்ட வேலை எல்லாம் இருக்கும். அதனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 4-5 மணிக்கானு காப்பி எல்லாம் குடிச்சிட்டு வருவா. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் கூடி உட்காந்து கதை விடுவோம். எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷக்கா. இதுதான்க்கா கிராமங்கிறது, ஒன்னா மண்ணா எல்லாரும் அன்போட பழகுதீங்க. ஆனா சிட்டில எல்லாம் அப்படி கிடையாது. பக்கத்து வீட்டுல இருக்க ஆள் கூட என்னாருன்னு தெரியாது பாத்துக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆளை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது எந்த ஊர் ஆளா இருக்கும், எங்க ஊர்ல ஆளா இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணும். அந்த அளவுக்கு இருக்கும். சரி, இப்பதான் நம்ம ஊருக்கு வந்தாச்சுல, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஊரை நல்லா சுத்தி சுத்தி பாருங்க. சரி தம்பி போயிட்டு வரோம், நீ யாராயிட்டு? ஆமா தம்பி நானும் போயிட்டு வரேன், வீட்டுல சுவாலி கிடக்கு. சரிக்கா. எங்க போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன். கடவுளை என்ன பெரிய பேக்கு வந்திருக்கு. எப்படி சென்னையில இருந்து அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு வாங்கிட்டு வந்துருப்பாவோ அந்த தம்பி. ஒரு செண்டு பாட்டிலாவது வாங்கிடணும் புஷ்பா கிட்ட கேட்டு. 4 முடி வந்துட்டு சின்ன பண்ணு. சித்தி அந்த அக்காக்கு பேரு வசந்தி தானே? 4 முடின்னு சொல்லுதாங்க. எப்பா அது வந்து இந்த கிராமங்கள்ல இந்த ஒவ்வொரு ஆளுகளுக்கும் சும்மா வட்ட பேர் வைப்பாவ பத்தியா, அதே மாதிரி அவளுக்கு பேரு 4 முடி. என்னது 4 முடியா? ஆமா மக்கா, அங்கேயும் ஸ்டைலுக்கு 4 முடிய தொங்க போட்டுருப்பா பத்தியா, அதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு பேரு 4 முடின்னு வச்சிருக்காவோ. எல்லாம் இந்த சின்ன பொண்ணுக்கு வேலைதான், சொன்னாலும் கேட்க மாட்டா, அப்படி கூப்பிடாதன்னு. காமெடியா இருக்கு. அக்கல ஞாயிற்றுல மூஞ்சி கை கால கழுவிட்டு வா சாப்பிடும். எடி புஷ்பா சாப்பிட்டு முடிஞ்சோடனே எப்படியாவது பேச்சு கொடுத்து அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிரு. ஏக்கா அவன் இன்னைக்கு தானே வந்திருக்கான், ஆறாமரை பார்த்து எடுத்து பதனமா பேசிக்கிடலாம், நாளைக்கு பேசலாம்னு ஒரு வாரம் இங்க தானே இருக்க போறோம். எப்படியோ அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சா சரிதான் டி, அது எனக்கு போதும். என்ன டி என்ன திருடனுக்கு தியால் கொட்டின மாதிரி ஒரு மாதிரி பறக்க முடிச்சிட்டு இருக்க? பின்ன எதுக்கு வாயை பொளந்துட்டு நிக்க? மூஞ்ச பாருங்க, மூஞ்ச பெப்பர பெண்ணு பனங்க மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் என் முன்னால தடாலடியா வந்து நிக்கா. எனக்கு ஒரு நிமிஷத்துல ஹார்ட்டே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு 2 பேரும் வந்திருக்காளுன்னு தெரியலையே. நான் மாத்திரை போடும்போது கண்டுபிடிச்சிட்டாள்வளா? சி கண்டுபிடிச்சிருக்க மாட்டாளோ, அங்கல கிடந்த
அழுவ ரெண்டேரும் எண்ணி டீ போடல அடுத்தால போட்டு கொண்டாரேன் அந்த இது உங்க அண்ணனுக்கு எனக்கு தெரியும் டீ உன் தில்லாலங்கடி வேலையெல்லாம் நொண்ணனுக்கும்ப அந்தால ரூம்ல கொண்டு போய் மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிப்ப எங்க அம்மைக்கு சத்து குறைவா இருக்கான் அதனால டாக்டர் சொல்லியிருக்காராம் காப்பி டீ எல்லாம் குடிக்க கூடாது பால் மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம் இப்பதான் என்கிட்ட சொல்லுதா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ இந்த பால் உங்க அண்ணன்ட்ட கொடுத்துட்டு வேற பால் இருக்கு அது காய்ச்சி ஹார்லிக்ஸோ பூஸ்டோ என்னத்தையோ ஒண்ணு போட்டு தரேன் நல்லா குடிச்சிட்டு சத்து பிடிக்கட்டும் எங்க அம்மைக்கு படபடன்னு வருதான் ஒரு மாதிரி தலை சுத்திட்டு கிருகிருன்னு வருதான் நீ வந்து பாலை காய்ச்சி குடுக்கிறதுக்குள்ள அவ கீழே விழுந்து மண்டையை உடைச்சிருவா ஏடி எனக்கு தலையில ஒண்ணு சுத்தல மூஞ்ச பாரு உனக்கு பாதாம்பால் வேணுமா வேண்டாமா வேணும்டி எனக்கு பாதாம்பால் அப்ப வாயை பத்திட்டு பேசாம சும்மா இரி இந்த பாலை கொண்டா அண்ணி இந்த பாலை என்கிட்ட தந்துருங்க தேவையில்லாம பிரச்சனைக்கு வராதீங்க அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாயிரும் என்னடி இந்த பூச்சாண்டி கட்டுற வேலையெல்லாம் உங்க அம்மா வீட்டுல வச்சுக்கோ என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க வாழை ஒட்ட நறுக்கி விடுவேன் பம்மாத்து கட்டுறது படம் கட்டுறது இதெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்கோ இந்த பாருங்க இந்த பால் உங்க அம்மைக்கு ஒத்துக்கிடாது சொன்னா கேளுங்க தந்துருங்க என்கிட்ட வேற பால் இருக்கு அதுல நான் காய்ச்சி தாரேன் அடியே பால் ஒத்துக்கிடாதா யாருக்கு எங்க அம்மைக்கா ஒரு அண்டா பாலை ஒரே மடக்குல குடிச்சு தீக்கக்கூடிய ஆளு எங்க அம்மைய சொல்லுதியா நீ தனியா வென போல வந்து உசுர வாங்குத இது என்னத்த சொல்லுது எனக்கு தெரியலையே எப்படி இதுகிட்ட இருந்து புடுங்க அண்ணி உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வேண்டாம் அடியே பிரச்சனைய பண்ணதுக்குனே அர்ச்சனையை பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த ஊருக்கு என்கிட்ட பிரச்சனைய பத்தி பேசுதியா விட்டேன்னு வச்சுக்கோ அப்படியே பல்லுல உதிர்ந்துரும் இந்த மூதேவிக்கு இன்னைக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போல இருக்கே இந்தாமா படபடன்னு வருதுன்னு சொன்னேல குடி பாலை குடிக்காதீங்க பின் விளைவுகள் மோசமாயிரும் மர்மல என் வயசுக்கு நான் பார்க்காத பின் விளைவுகளா சும்மா இரி இந்த பாலை குடிச்சோன்னதான் கொஞ்சம் தெம்பா இருக்கும் பேசாம போதல நான் அவளை பிடிச்சிடுறேன் நீ குடி சீக்கிரம் எடி நடி என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமாட்டி இப்படி ஒரு பாலை நான் குடிச்சதே இல்ல என் வாழ்க்கையில நடி என் மக்கா நீனு குடி பாதிய இருக்கட்டுமா நீ தானே ஆசைப்பட்ட குடிக்கணும்னு குடி எல்லாத்தையும் நீனே குடி எடி நான் பாதிய குடிச்சாச்சு என் பிள்ளை நீ குடிக்காத மாட்டி நீ குடிச்சி பாதிய அட பச்சிகளா ரெண்டு பேரும் சேர்ந்து குடிச்சு காரியத்தை கெடுத்து குட்டி சோறாக்கி போட்டேல இந்தா சும்மா சொல்லக்கூடாது பாதாம் பால் படு ஜோரா இருந்துச்சு என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியோ உங்க அம்மா வீட்ல இருந்த ஆட்டைய போட்டுட்டு வந்த பாதாம் பருப்பையும் பிஸ்தா பருப்பையும் பால்ல போட்டு நல்ல சுண்ட காய்ச்சி கொண்டு வந்த பாதாம் பால் சூப்பர் சொந்தங்களே பாத்தீங்களா நம்ம நாத்துவோட நாத்தும் மாமியாரும் அந்த பாலை குடிச்சாச்சு இனி என்ன ஆக போகுதுன்னு தெரியல சரி நடக்கட்டும் சொந்தங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க ஆமா சொந்தங்களே வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னும் அடுத்தடுத்து விறுவிறுப்பான பல புதிய கதைகள் வரப்போகுது மறக்காம நம்ம அஸ்மி ஜெசி சேனலை தொடர்ந்து பாருங்க